ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஜே பாலாஜி இப்போ வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு, மெயினாக வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில். நவம்பர் 14ஆம் தேதி நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து திரைப்படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அந்தளவுக்கு போல. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அடுத்த திரைப்படம் வந்து நம்மளோட சூர்யா 44 திரைப்படத்தில் அவர் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட கார்த்திக் சுப்ராஜன் இயக்கி முடிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அந்த திரைப்படத்துக்கு இன்னும் டைட்டிலே வைக்கல. எந்த ஒரு அப்டேட்டும் வந்து அந்த திரைப்படத்தில் வரல. ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட் பிரகாரம் அந்த திரைப்படத்தோட பின்னணி வேலைகள்லாம் செம்ம மும்மரமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் கிடச்சிருக்கு நம்மளோட சூர்யா 44 வந்து. அடுத்ததாக வந்து நம்மளோட சூர்யா 45 யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு காம்போ, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்மளோட சூர்யாவோட நடிப்பில். இது வந்து சமவெறி விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடும். ஆர்ஜே பாலாஜியோட குரோத்தை வந்து இந்த விஷயத்தில் வந்து நம்மளை பாராட்டி ஆகணும். ஆனால் வந்து நம்மளோட சூர்யா 45 திரைப்படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் அப்டேட் வருது அப்படின்றது அஃபிஷியலாக வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அதாவது லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து நம்மளோட ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யா 45 திரைப்படத்தோட டைட்டில் வந்து நாங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், நானும் சூர்யா சார்லாம். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து அது அஃபிஷியலாக விடல போகிறோம். ஆனால் அது வரைக்கும் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில் போட்டு மட்டும் ஏமாற்றாதீங்க, நாங்களே கொஞ்சம் நாட்கள் வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக சொல்லிடுவோம் அப்படின்ட்டு வந்து ஆர்ஜே பாலாஜி செம்ம பேர் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது வந்து ரசிகர் மத்தியில் பயங்கர ட்ரெண்டிங்காக போகுது.